நம்ம ஷார்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ செட்டிக்குளம் பீச்சில் ஹிஸ்டரி ரீட் பண்றேன், கேட்டுக்கோங்க. கன்னியாகுமரியை திருச்செந்தூரிடம் இணையும் கிழக்கு கடற்கரை சாலையில் கன்னியாகுமரியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. செட்டிக்குளம் பீச் நம்ம கன்னியாகுமரியில இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அருகில் உள்ள நகரம் நாகர்கோவில் ஆகும். செட்டிக்குளத்துக்கு அருகில் இருக்கிறது நாகர்கோவில் ஆகும். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சேர்ந்த ஊழியர்களுக்காக செட்டிக்குளம் அருகே அணு விஜய் டவுன்ஷிப் அமைக்கப்பட்டுள்ளது. செட்டிக்குளம் கடற்கரை தான் நெல்லை மாவட்டத்தில் மிக நீளமான கடற்கரை. இதன் தூரம் சுமார் 3 கிலோமீட்டர் ஆகும். ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது. நாட்களில் மற்றும் பண்டிகை நாட்களில் கடற்கரையில் கூட்டம் அலைமோதும். கேட்டீங்கன்னா தெரியும், இதை ஃபங்க்ஷன்னா நம்ம செட்டிக்குளம் பீச்சில் நல்லா கூட்டமா இருக்குமா சொல்றாங்க. மற்ற நாட்களில் ஊர் மக்கள் தினமும் குளிச்சு மகிழ்வார்கள். கேட்டீங்கன்னா மற்ற நாட்கள்ல எல்லாரும் குளிச்சு மகிழ்வாங்களாம், குளிச்சு ஜாலியா இருப்பாங்க அந்த பீச்சில். செட்டிக்குளம் கடற்கரையிலிருந்து பார்த்தால் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த பாறை அழகாக தெரியும். பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த சைடு பார்த்தோம்னா செட்டிக்குளம் பீச்சில இருந்து இங்க இருந்து பார்த்தோம்னா தெரியும், அங்க திருவள்ளுவர் சிலை விவேகானந்த பாறை கிளீனா தெரியும். பாத்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோ காணிக்க முடிஞ்சது பாருங்க. இந்த கடற்கரையில் இரவில் அதிகமாக நண்டுகள் வரும். இங்க கேட்டீங்கன்னா தெரியும், நைட்டு அதிகமா நண்டுகள் வருமா இந்த பீச்சுக்கு. காலை மாலை நேரத்தில் செட்டிக்குளம் மக்கள் தியானம், விளையாட்டு, உடற்பயிற்சி ஆகியவற்றை தினமும் செட்டிக்குளம் கடற்கரையில் மேற்கொண்டுள்ளார்கள். கேட்டீங்கன்னா தெரியும், இங்க டெய்லியும் காலைல வந்து யோகா செய்வாங்களாம். பாத்தீங்கன்னா தெரியும், யோகா செய்வாங்களாம், குளிப்பாங்களாம். சரியா ரீட் பண்ணும்போது புரிஞ்சிருக்கும். செட்டிக்குளம் பண்ணையூர் என்ற பல மக்களுக்கு தெரியும். செட்டிக்குளம் என்பது பண்ணையூர் சில மக்களுக்கு தெரியுமா? ஓகே கைஸ், ஹிஸ்டரி ரீட் பண்ணியாச்சு. நம்ம எல்லா இடமும் சுத்தி பார்க்கலாம். ஓகே கைஸ், ஹிஸ்டரி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ரீட் பண்ணும். கூடங்குளம் அணுமிலைங்க பார்த்து தெரியும். நீ என்ன பாருங்க, அங்க கூடங்குளம் அணுமிலை தெரியும் பாருங்க. ஜூம் பண்ணி அணுமிலை தெரியும். கூடங்குளம் அணுமிலையம் பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா கூடங்குளம் அணுமிலை என்னதான் இருக்கு. ஓகேவா? அதே இது ரைட் சைடு, அதே இது அந்த சைடு, அந்த சைடு தெரியும். பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பீச்சிலோட திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்த பாறை தெரியும். பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும், திருவள்ளுவர் சிலை, விவேகானந்த பாறை ரெண்டும் தெரியுது. ஓகேவா? அடுத்த இது இந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிறது ரைட் சைடு பாத்தீங்கன்னா காடா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி அவ்வளோ காடா தான் இருக்கு. ஓகேவா? நம்ம இங்க இருந்தோம்னா பாருங்க, இங்க இருந்து காடு தான் தெரியும். பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ஹிஸ்டரியில ரீட் பண்ண மாதிரி செட்டிக்குளம் பீச்சில இருந்து கூடங்குளம் அணுமிலை தெரியும். அந்த சைடு கன்னியாகுமரி பீச் தெரியும். ஓகேவா? இந்த சைடு பாத்தீங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கு எல்லாம். அந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய மக்கள் இருக்காங்க, போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். வாங்க நம்ம அங்க மாதிரி போகலாம். ஓகேவா? அங்க மாதிரி போகலாம். ஓகேவா? பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம போயிட்டே இருக்க நம்ம நிறைய ஆட்கள் இருக்காங்க, குளிக்க வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், குளிக்க வந்திருக்காங்க. நம்ம அங்க மாதிரி தான் போறோம். வாங்க போகலாம் அங்க மாதிரி. இந்த சைடு கோயில் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், கோயில் இருக்கு. இந்த பக்கத்துல பார்க்கிங் போட்டிருக்காங்க, பைக்கு கார் போட்டது. ஓகேவா? அங்க சுமார் போகலாம். ஓகேவா? மண்ணு சும்மா தான் இருக்கு, ஈரமே இல்லை மண்ணு. பாத்தீங்கன்னா தெரியும். வாங்க நம்ம அங்க மாதிரி போகலாம். பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்துட்டே இருந்தோம். அந்த கோயில் இருந்த அந்த சைடு, இந்த சைடு நம்ம வரையில பிள்ளைங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ வேணா விளையாடிட்டு தான் இருக்காங்க. அந்த ஃபேமிலி இருக்காங்க. நம்ம அங்க ஒரு ஃபேமிலி பார்த்தோம். இந்த சைடு பார்த்தா இந்த நம்ம கடலுக்கு இந்த சைடு காட்டுனா ஃபுல்லா காடா தான் இருக்கு. இந்த சைடு காடு தான் இருக்கு ஃபுல்லா. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு அலை வருது. பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம இன்னொரு வீடியோ போடலாம் அடுத்த ஒரு நாள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.